Dear 12th standard students, in exercise number 7.8, find two positive numbers whose sum is 12 and their product is maximum. Find two positive numbers. Let two positive numbers be x, y. ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் நம்ம எடுத்துப்போம். sum is 12 அப்படின்னு நமக்கு ஒரு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. sumனா addition is 12னு ஒரு ஹெல்ப் லைன் கொடுத்துருக்காங்க. ஆசை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் வரணுமா. ப்ராடக்டை பீன் சிம்பிள் வச்சுக்கலாம். ப்ராடக்ட் என்றால் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க x into y. இது மேக்ஸிமைஸ் பண்ணணுமா, அதாவது இதோடைய லோக்கல் மேக்ஸிமம் வேணுமா, இதோடைய மேக்ஸிமம் வேணுமா. எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா f of x அப்படின்னு ஆரம்பித்து வெறும் எக்ஸாக இருக்கும், அல்லது f of y வெறும் ஒய்யாக இருக்கும். அப்போது எக்ஸாகவே இருந்ததுன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு 0 போடுறது, கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறது, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே 2 லெட்ரு வந்திருக்கிறதுனால 2 லெட்டரை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது. எப்போதுமே ஃபங்க்ஷன் மஸ்ட் பி இன் சிங்கிள் லெட்டர். அப்போ தான் லோக்கல் மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமா கேட்டிருக்காங்க. அதனால் நான் ஹெல்ப்பு கிட்ட போகிறேன். ஹெல்ப்பு கிட்ட போய் நான் என்ன செய்கிறேன்னா ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கேட்குறேன். இப்போ y is equal to 12 minus x யூஸ் பண்ணிக்க சொல்லி எனக்கு மேலேருந்து க்ளூ ஹெல்ப் பண்ணும். இந்த க்ளூ sum is 12னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கான் பாருங்கள், அந்த க்ளூ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நான் ப்ராடக்ட்டுக்கு வருவேன். ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் என்ன செய்வேன்னா ஒய்யை ரிலீஸ் பண்ணிவிட்டு யாரை கொண்டு வந்துடுவேன், 12 minus x கொண்டு வந்துடுவேன். அப்போ p is equal to இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வந்துடும்னா 12x minus x square. This is my function p of x is equal to 12x minus x square. அப்போ this is a function in one letter. ஒரு எழுத்துக்கு நீங்கள் மாற்றிடணும், எப்படியாவது ஒரு எழுத்துக்கு சமம் மாற்றிடணும். எனி எக்ஸ் ஆர் ஒய், இது எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கிடையாது, இது சம் டூ நம்பர்ஸ் இது. அதனால் இன் எக்ஸ் ஆர் இன் ஒய் உங்கள் இஷ்டம், எதுலையாவது மாற்றுங்க, ஆனால் ஒரு லெட்டர் தான் இருக்கணும். வாட் இஸ் த ரூல் இன் லோக்கல் மேக்ஸிமா மினிமா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டிஃபரன்ஷியேட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். p dash x டிஃபரன்ஷியேஷன் 12, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2x. ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் நம்பர். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபார் லோக்கல் மேக்ஸிமம். செட் ஆஃப் ரூல்ஸ் பழைய வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள், செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஈக்குவல் டு 0 போடணும். லெட் p dash x is equal to 0. இதான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ 12 minus 2x is equal to 0, minus 2x is equal to minus 12, x is equal to 12 by 2, x is equal to 6. This is my critical number. அதுக்கடுத்தது செகண்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணணும். இதுக்கு பேரே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா நீங்கள் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கெலாம் கண்டுபிடிச்சின்னு இருக்கணும். ஆனால் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம், டைரெக்டாக செகண்ட் டிஃபரன்சியேஷன் போயிடலாம். p double dash x, இதை செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் இது 0 ஆகிடும். -2 into 1, ஆன்சர் இஸ் -2. தென் உங்களுடைய கிரிட்டிக்கல் நம்பர் எட்டுன்னு வந்து செகண்ட் டெரிவேட்டிவில் போடணும். யூ ஹாவ் டு சப்ஸ்டிடியூட் x in the second derivative. If is it possible, சப்ஸ்டியூட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அங்கே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி காட்டணும். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0னா மேக்ஸிமம், இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 0னா மினிமம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சப்ஸ்டிடியூட் அல்லது புட்டு x is equal to 6 இன்னு எதுலன்னா p double dash x, அல்லது at x is equal to 6 p double dash x என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா -2 தான் இருக்கும். ஏன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண முடியல, ஆனால் நீங்கள் எழுதணும் when x is equal to 6. when கூட எழுதிங்க, இது இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். when x is equal to 6. சப்ஸ்டியூட் பண்ண முடியல இருந்தால் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே x இருந்தால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல விட்டுருங்க. when x is equal to 6, p double dash x is equal to -2, this is less than 0. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா நம்மளுடைய கொஷின் யார், ப்ராடக்ட். அப்போ p of x attains
maximum at x is equal to 6. ஏன் சார் மேக்ஸிமம் போட்டிங்க? பிகாஸ் இட் இஸ் லெஸ் தென் 0. நம்ம கண்டிஷன் பாருங்கள், இதுக்கு பேரே டெஸ்ட் ஜோன், இதுக்கு பேரே டெஸ்டிங் ஜோன். எக்ஸை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இந்த ஆன்சர் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நெகட்டிவாக பாசிட்டிவாக, நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம், பாசிட்டிவாக இருந்தால் மினிமம். இப்போ நமக்கு நெகட்டிவ் வந்ததுனால இந்த இடத்துல மேக்ஸிமம் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸுக்கு 6 கொடுத்தா தான் இந்த சம் மேக்ஸிமம் அடையும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது மேக்ஸிமம் ப்ராடக்ட் தானே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. வென் ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம், அப்போ ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ப்ராடக்ட் மேக்ஸிமம் சொல்லியாச்சு. பி ஆஃப் எக்ஸ் அட்டைன்ஸ் மேக்ஸிமம். பி ஆஃப் எக்ஸ்னா ப்ராடக்ட், ப்ராடக்ட் இஸ் மேக்ஸிமம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ். 2 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 minus x. இப்போ 12 minus 6, ஆன்சர் இஸ் 6. y is equal to 6. இப்போ 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12 and the product is maximum கேட்டிருக்காங்க. அப்போ இது 6 6ன்னு பேர் எடுத்திங்கன்னா தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வரும். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த சம் புரியணுன்றதுக்காக வேறு மாடல் சொல்கிறேன், கவனிங்க. 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் whose sum is 12. நான் 2 பாசிட்டிவ் நம்பர் எடுக்கிறத பாருங்கள். 10 2 கூட்டினா எவ்வளோ? 12. This is also positive number, this is also positive number. ப்ராடக்ட் மேக்ஸிமம் வருதான்னு பாருங்களேன். 10 into 2 எவ்வளோ? 20 தான் வரும். நம்பர் சம்மில் பாருங்கள். 6 6 6 plus 6 12 தானே. 6 into 6 36. 36 20 பாருங்கள். திஸ் இஸ் மேக்ஸிமம். நீங்கள் வேறு எந்த பேர் வேணாலும் எடுத்து பாருங்கள். சார் நான் 8 4 எடுக்க போகிறேன் சார், எடுத்து பாருங்கள். 8 plus 4 எவ்வளோ? 12 தானே. 8 plus 4 12 தான். மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 8 into 4 எவ்வளோ? 32 தான் வரும். எது வராது? 36 வரவே வராது. இது இந்த ஜோடி மட்டும்தான் கூட்டினாலும் 12 வரும், மல்டிப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் வரும். வேறு நீங்கள் எந்த ஜோடி எடுத்தாலும் சரி, 10 2 எடுத்தாலும் சரி, 8 4 எடுத்தாலும் சரி, 9 3 கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், 1 11 கூட எடுத்து பாருங்கள். எந்த ஜோடியும் கூட்டினா 12 கொடுக்கும், ஆனால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எதை தாண்டி வரவே வராது, 36 தாண்டி வரவே வராது. அதனால் 6 6 தான் பெஸ்ட்டு பேர். When you add, it will give 12, and when you multiply, it will give the maximum answer of 36. இப்போ 36 நமக்கு முக்கியம் கிடையாது. What are the 2 numbers தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ x is equal to 6 and y is equal to 6 are the maximum numbers. Thank you.